ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு புது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர் கேமிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்மளுக்கு பிஆர் ரேங்க் ஓப்பன் ஆயிடுச்சு காய்ஸ். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு வழியாக நம்மளுக்கு பிஆர் ரேங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. என் தம்பி இன்னைக்கு வரமாட்டாங்க காய்ஸ் கேமில். ஸோ நம்ம தனியாக போய் சோலோவாக மேட்ச் ஆடுவோம். 3 4 5 6 7 கைஸ் கேட்காதீங்க ரொம்ப நாளாக எதுக்கு வீடியோ போட்டேன்ட்டு, வீடியோ போடலன்ட்டு. பிகாஸ் ஆஃப் எக்ஸாம் கைஸ். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால லேட்டாக என் தம்பி வந்து ஜாப்பனீஸ் படத்துக்கு போயிருக்கான். இந்த டீமன் ஸ்லேயர் இந்த படத்துக்கு போயிருக்காங்க கைஸ். எப்பயுமே இனிமேல் நம்ம தம்பி கூட இனிமேல் கேமிங் போட்டால் என் தம்பி கூட தான் கைஸ் கேமிங் போடுவேன். ஏன்னா இப்போ நான் போடுறது வந்து கேமிங் வீடியோ. விளாக்ஸ் வீடியோனா கூட பரவாயில்ல, நான் போடுறது இப்போ கேமிங் வீடியோ இல்லையா, அதோட சேனல் நேம்லாம் மாட்டிட்டோம். ஏன்னா நான் எதுக்கு தெரியுமா கேஷ், நான் என்ன பழைய கேம் வச்சேன். அந்த கேமில் அந்த வியூவில் எந்த வியூவுமே போடல. சடனாக ஏடிஎம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் அதனால தான் வந்துட்டு நான் ஃப்ரீ ஃபயர் கேமிங் போட்டோம். அந்த ஒரு கேமிங்க்கு பயங்கரமான சப்போர்ட்லாம் கிடைச்சிச்சு. ஸோ நம்ம இனிமேல் நம்ம வந்து கேமிங்கே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன். இன்னைக்கு சாயங்காலம் கூட ஒரு விளாக்ஸ் வரும், ஒரு விளாக் வரும். அதை மறக்காமல் போய் பாருங்கள். கண்டட்டில் போடுவீங்க பாருங்க. கைஸ் எங்கேருந்து கைஸ் ஆச்சா? ஹேக்கர் 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 பண்ணிட்டு இருக்க. வாடா பேரண்ட்ஸ் பேசுவாங்க, கேட்கக்கூடாது கைஸ். காய்ஸ் ஏன்னா MP40 என் ஃபேவரட் கன் MP40 இப்போ வந்து பரலோகத்துக்கு போயிடுச்சு. நம்ம வந்து வேறு கன் தான் கைஸ் தரணும். இதில் கன் இருந்தால் தான் கைஸ் சர்வைவே பண்ண முடியும். ஏன்னா ஒரு எனிமி வந்தால் போடும், மற்ற எனிமீஸ்லாம் வந்துடுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே பிஸ்டல் மட்டும் தான், இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஹெட்ஷாட் அடிச்சன் உங்களுக்கு தெரில நான் எவ்வளோ பெரிய ஒன் டேப் பிளேயருன்ட்டு. ஏய் அம்மா வந்துட்டேன். நல்ல வேலை கைஸ், கொஞ்சம் கிட்ட போனேன். நீ விழுன்னு எதிரே பார்க்கல. ஸோ கைஸ் அங்கே ஒரு தவறில் கன் தெரியிற மாதிரி ஒரு ப்ரூஃப் லைட் இருந்துச்சு. சர் கைஸ் நைஃபு கைஸ் இது. இதுவும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் வெறும் 3 கொடுத்தாங்கன்னா அது அவ்வளோதான், வேஸ்ட் ஆயிரும். பாருங்களேன், இந்த கத்தியை வச்சு நான் ஒருத்தனை ஹண்ட் பண்ண போகிறேன். ஹண்ட் பண்ணாலும் சரி பார்த்துக்கோங்களேன். இந்த கத்தியோட பவர், அவள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கன் வச்சுருப்பான். ஐயோ பவர் யூஸ் பண்ண போயிட்டானே பாவி. கன்னெல்லாம் திட்டிக்க வச்சுருக்காங்க. வா 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 வா, உனக்கு எந்த வெயிட்டிங். வாத்தலை சுட்டு போட்டாங்க கைஸ். போடு எல்லாத்தையும் மரல வைக்கிறோம் கைஸ். இந்த இடத்துல இருக்கிறது டேஞ்சரஸ். ஸோ நம்ம வேற இடத்துக்கு செஞ்சிடறோம். அந்த பக்கத்தில் ஒரு கார் பார்த்தீங்களா, அந்த காரில் ஏறி நான் தப்பிக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் தூரமாக போகணும் கைஸ்.
நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா ஏறிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து 100K நம்மளுக்கு காம்படிட்டாக ஒருத்தர் வராரு. யார் ஃபஸ்ட்டு 100 அடிக்கிறான்னு சொல்லிட்டு நான் அவரை விட சப்ஸ்கிரைபர் அவர் 22, நான் வந்து கைஸ் வாங்க போலாம், வாங்க போய் வேட்டையாடலாம். அங்கே நம்ம ஸ்கேரை விட்டு நம்ம தம்சன் எடுத்துப்போம். தம்சன் பயங்கரமாக சுடுவோம். ஆக்சுவலி நான் அது பிடிக்காது, ஏன்னா ஸ்கூப்பிங் இல்லைன்ட்டு. இப்போ பார்த்தாரு தெரிஞ்சு ஷார்ட் ரேஞ்சிலேருந்து தான் எல்லா எனிமிஸ் அடிக்கிறாங்க. கைஸ் இந்த ரவுண்டில் நம்ம பூயா அடிப்போம். பூயா அடிக்கணும், சரி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவோம். இங்கே வாங்க. ஓ எனிமி 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 போடு ரெட் ஷாட். இதுரா ஷார்ட் கல்லே பேரா பவர் ஆயிடுச்சு கைஸ். தம்சன் இருக்குன்னா தப்பிச்சேன், ஏன்னா சாப்பிட ட்ருன்னு சுட்டு காலி பண்ணிடும். கைஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஷேடோ ஃபைட் போடலான்னு இருக்கேன். அந்த ஷேடோ ஃபைட் மட்டும் லோடிங்காக ஆகுது, ஆனால் திரும்பி லோடிங் ஆக மாட்டேங்குது. திரும்பி லோடிங் ஆகுது, ஆனால் திரும்பி லோடிங் ஆக மாட்டேங்குது, என்னன்னே தெரில. கைஸ் நான் வந்து ஆக்சுவலி ஷேடோ ஃபைட்டில் ஒரு பயங்கரமான பிளேயராக இருந்தேன். பயங்கரமான பிளேயர்லாம் இல்லை, அந்த ஷேடோ ஃபைட்டில் இருக்கிற ஷேடோ ஃபைட் யார் யாருக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்க தாங்க கைஸ் தெரியும், அப்போ தான் அந்த வீடியோ போடுவேன். பா அடிக்காத கண்ணா பின்னா நடிக்காதீங்கடா. கைஸ் அவகிட்ட வரட்டும் போட. எந்த வந்து யாருக்கிட்ட செஞ்சு விட்டுருப்பா என்னத்துக்கு, அது ஒரு கேர்ள் கேரக்டர். மாட்டினான்டா பம்பர் கட்ட மண்டைய. பாபா போடு, அவ்வளோதான் 6 கில்லு. கைஸ் நான் பிரான்ஸ் பிளேயர்னு நினைக்காதீங்க கைஸ், நான் வந்து ஒரு பயங்கரமான பிளேயர். நான் வந்து ஹீரோயிக் பிளேயர் கைஸ். ஸோ எங்களுக்கெல்லாம் ஜுஜுப்பி நான் அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். போடு கைஸ் நான் எல்லாத்தையும் நான் சாதிச்சிட்டு இருக்கேன், ஏன்னா இவங்க பாட்டு பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கில் எடுத்தோம்ல, எல்லாம் வந்துட்டு பயங்கரமான பிளேயர்ஸ் தான். ஓகேவா கைஸ், இவங்கெல்லாம் பயங்கரமான பிளேயர்ஸ் தானா. ஐயோ காரை கொண்டு மட்டும் நம்ம அடிச்சானா அவ்வளோதான் கைஸ். கைஸ் கீழே எங்கேயாச்சும் இறங்கியிருப்போம். அந்த பரக்கட்டை ரப்பர் முஞ்சே. ஐயோ 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 என்ன गाइस बिलो पर ஐயோ 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 இந்த நேரத்துல நம்ம வந்து பரத்தி உண்டு அடிப்போம். போட்டான் गाइस.
எங்க எனக்கு மட்டும் இப்போ நடக்குது? ஓரளவுக்காச்சு நான் வந்து ஹீரோ பிளேயர் அவன் என்ன வேற பயங்கரமான பிளேயராக இருக்கான். ஆஹா, ஜோனில் மாட்டிக்கிட்டு ஓட கரெக்டாக வந்து அடிக்கிறாங்க கைஸ். என்ன கைஸ் இது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வாங்காங்கா வரோம். இது என் ஃபேவரட் கேரக்டர். இவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஸ்டைலாக இருப்பான், பார்க்க நல்லா மாஸா ஸ்டைலாக இருப்பான். நம்மக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே பவர் கொண்டவங்க தான். அப்பியரன்ஸு மஸ்ஸாக இருக்காண்ணா. நம்ம கடைசியாக ஒரு கிளாஸ்க்கு வர போயிட்டு இந்த வீடியோ முடிச்சு விடலாம். ஹாய் guys, match is going to be start now. இந்த வீடியோக்கு எனக்கு வந்து 1 lakh வியூஸ் போச்சுன்னா நான் அடுத்த வீடியோ போடுவேன். இந்த வீடியோக்கு ஒரு 100K 1K அப்படி போச்சுன்னா கூட நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் அப்போ தான் புது வீடியோ ஷேடோ ஃபைட்டே போடுவேன். ஏன்னா ஷேடோ ஃபைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இருந்துச்சு. ஏன்னா அதில் இருக்க வெப்பன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஷேடோ ஃபைட்டில் லிங்க்ஸ்னு ஒரு பாஸ் இருப்பான். அவனை தோக்கடிச்சிட்டு நான் வந்து இதுக்கு போனேன், ஹெர்மைட்டுங்கிற கிழவன்கிட்ட போனேன். ஆனால் கிழவன் என்னை போட்டு போட்டுட்டாங்க. கடைசியாக என்ன அப்புறம் கேமை டெலிட் பண்ணி விட்டாங்க கரெக்டாக அம்மா. கைஸ் இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான். இங்கே இனிமே போனான் பார்த்தீங்களா? நம்ம கிட்ட இல்லை, திடீர்னு மாட்டச்சேன். வாங்க நம்ம வந்து வாங்கங்க போங்க. இப்போ பாருங்க கைஸ், 1v1 மேட்ச் going to be start. கரெக்டாக ஹெட்டில் தான் எல்லாருமே அடிப்பார் சார். சார் ஹெட்டில் தான் இருப்பார். இருங்க நம்ம இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆயுதம் கிடச்சிச்சுல, பெரிய கன் கிடச்சிச்சு. வாங்க கைஸ் பாருங்க, இப்போ நம்ம வந்து செஞ்சு விட போகிறோம் எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆமாம், ட்ரெயினுங்கிற போது இவங்க எங்கேயாச்சும் பில்டிங்குள்ளே போய் மறைஞ்சடிப்பாங்க கைஸ். ஐயோ கைஸ், இவங்கிட்ட நம்ம மட்டும் தான் கைஸ் அடி வாங்கிட்டே இருக்கோம். நமக்கு பெரிய கணக்கு என்ன செஞ்சு விட்டுருலாம் கைஸ். வந்துச்சுரா. இப்போ பாருங்களேன், இப்போ என்னோட பிடிச்ச ஒரு ஷார்ட் கன். நான் ஸ்கின்னெல்லாம் போயிடுச்சு, ஸ்கின்னெல்லாம் வச்சுருந்தேங்க. என்னோட ஓல்டு ஃபோனோட ஓல்டு ஐடி இருக்குது, ஆனால் அது இப்போ ரிப்பேர். ஃபோனே இப்போ போயிடுச்சு. அதை மட்டும் திரும்பி வந்துச்சுன்னு எங்களுக்கெல்லாம் இவெல்லாம் எனக்கு தூசி. ஐயோ, நம்மளை நோக்கி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பாருங்களேன் பறக்க அடிக்க போகிறோம் இப்போ நாங்கள்.
இங்கே போகிறோன்ட்டா. ஐயோ 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 உனக்கு ஹெல்ப் பண்ணாத. ஓ வாந்தி. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவங்க தான் வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் ப்ரோ பிளேயர்ஸ் நம்ம பிரான்ச்சில் இருக்கனால மூமெண்ட் அவங்க அதிகமாக வச்சுருக்காங்க. தலைவர் சொல்கிறதுமே நான் வந்துட்டு வேறு சவுண்ட் தான் நொறுக்குன்னு சுற்றுறோம். அதனால நான் பிஆர்ங்கிற மோஸ்ட் அந்த கண்டை நான் தேடுவேன். ஏய் ஆனால் எனக்கு புரியல எப்படி அவங்க மட்டும் அடிக்கிறாங்கன்னு தெரில. ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஜெயிச்ச மாதிரி தோட்ட மாதிரி எப்போ நம்ம இப்போ தோக்கச்சான் ஒன்றும் புரியலை. ஓ இவ இந்த கன் எஸ்கேஎஸ் வச்சுருக்காங்க, அதனால ஈஸியாக அடிச்சிட்டான். வர மட்டும் அடி வாங்கி தரான் வந்தானோ. ஜோசப் பரவாயில்ல வச்சுருக்கானே. சுருக்கடி டர்க்கடி. இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அது போட்டும் கைஸ். Guys, okay guys, bye guys, bye from Aslan Scare Gamer 1236. Bye.